நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம், எந்தவித ரிசல்ட்டும் இல்லையே. ஹலோ, நான் விஜய் பேசுறேன். எந்த விஜய்? எந்த விஜய்? வெண்பாங்கிற குழந்தை காணாம போனதுக்கு சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன்ல. என்னங்க, நேத்துல இருந்து ஒரு லீடும் கொடுக்கல. கால் வர்றதே நின்னுருச்சே. தமிழ்நாடு முடிஞ்சிருச்சா? தமிழ்நாடு முடிஞ்சிருச்சுன்னா ஆந்திரால கொடுங்க, கர்நாடகால கொடுங்க, கேரளால கொடுங்க. ஆனா அட்வர்டைஸ் பண்றதை மட்டும் நிறுத்திடாதீங்க, புரியுதா? இன்னும் குழந்தை கிடைக்கலங்க. நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆபீஸ்க்கு பில் அனுப்புங்க, அவங்க பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? விஜய், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றியா? வேலையை ஆரம்பிக்கணும். இருக்குடா. நான் என்ன விஷயமா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன விஷயமா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. சென்ட்ரிங் போடுறவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வெயிட் பண்றதால ஒண்ணு தப்பாயிடாது. அத முதல்ல செய்யுங்க. என்னடா காலையில இருந்து கால் சேவர்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்திட்டாங்களா? ஓ அப்படியா? இப்ப கண்டினியூ பண்ண சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். விஜய், சென்ட்ரிங் கான்கிரீட்டுக்கு ராட் பிளேஸ்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் வாங்க சொல்றியா? கொஞ்சம் வெயிட் பண்ண குணா. நானே வெண்பா காணுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். இந்த பிளாட் ஒர்க் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு தள்ளி வச்சுட்டு நீ என் கூட வந்து தேடலாம்ல. எதுக்கு ஏதாவது கேள்வி மேல கேள்வி கிட்ட என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் வெண்பாவை தேடுவனா இல்ல இந்த பில்டிங் பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பனா? இல்ல விஜய், நாம போன வாரமே 3rd ஸ்டேஜை முடிச்சிருவோம்னு பிளாட் பையர்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம் விஜய். அவங்க வேற பிளாட்டை விசிட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கலன்னா முடிக்க மாட்டோமா? நீ யாருக்கும் தேதி எல்லாம் சொல்லாத. நம்ம முடிச்சு தரப்பதான் முடியும்னு சொல்லு. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார், 2 பார்ட்னர்ஸ் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பாக்குறது குதிரை கொம்பாலா இருக்கு. சார் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம் சார். சரிங்க, நீங்க பேசிட்டே இருங்க. எனக்கு ஒரு கால் வரும், நான் வெளியில வெயிட் பண்றேன். விஜய் சார், நீங்க இருங்க. நாங்க உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஐம் வெரி சாரி. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கேன். கொஞ்சம் வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கேன். நீங்க எதுவா இருந்தாலும் குணா கிட்ட பேசிக்கங்க. நீங்க அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறதா தெரியுதே, அத பத்தி தான் பேச வந்திருக்கோம். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க குணா கிட்டே பேசிக்கோங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஹலோ, நாங்க பிளாட் வாங்கினவங்க. எங்களுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு தான் போகணும். உங்க விளம்பரத்தை நம்பி மொத்த பணத்தை செட்டில் பண்ணிருக்கோம் சார். அது சிங்கிள் பேமெண்ட்ல கொடுத்திருக்கோம் சார். சார், அவரோட ஃபேமிலியில ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்துருச்சு. அவரோட பொண்ணு காணாம போயிட்டா. அதனால அந்த குழந்தைய தேடுற வேலையில இருக்காரு. அவர் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் சார். சார் நீங்க ஏன் சார் பதில் சொல்றீங்க? அவரை நம்பி பிளாட் வாங்கணுமா, உங்களை நம்பி வாங்கணுமா? சார், பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மொத்த பணத்தையும் கொடுத்துருக்கோம் சார். சொன்ன தேதிக்கு விஜய் முடிச்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில தான் பணத்தை கொடுத்துருக்கோம். ஆனா பாதி வேலை கூட நடந்து முடியலையே. இப்ப வந்து குழந்தை காணாம போயிடுச்சு அது இதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா? அவ காணாம போயிருக்காளா? பெண் குழந்தை இருந்து காணாம போனா தான் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியுங்க. என் பொண்ணு ஒவ்வொரு நிமிஷமும் அவ எங்க இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, அவளுக்கு என்ன ஆச்சோன்னு நான் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். பிளாட் 2 மாசம் லேட்டா முடிச்சா குடிமொழிக்கு போயிடுமா? சார், உங்களுக்கு உங்க பிரச்சனை முக்கியம் சார். எங்களுக்கு எங்க பிளாட் தான் சார் முக்கியம். எங்க பணத்தை வாங்கி தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னது? உங்க பணத்தை வாங்கி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? குணா, அவங்க பணத்தை செட்டில் பண்ணி அனுப்பு. இவங்க கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டா ஒரு மனுஷன் அவனோட பிரச்சனைக்காக கவலையா இருக்க கூடாதா? அவனுக்கு சந்தோஷ துக்கம் எதுவும் இருக்க கூடாதா? அவனும் மனுஷன் தானே.
அவனும் அவனோட சோகத்துக்கு அழுதா தானே நிம்மதியா இருக்க முடியும். அழுறது கூட டைம் கொடுக்க முடியாதா உங்களால? உங்க யாரோட பிளாட்டையும் இப்போ முடிக்க முடியாதுங்க. பணத்தை வாங்கிட்டு போய் எல்லாரும் காலி பண்ணுங்க இடத்த. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சார் நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. சென்னையில எத்தனையோ பில்டிங் ரெடி ஆகி இன்னும் விக்காம இருக்கு தெரியுமா? இப்ப எங்க பணத்தை எடுத்து வைங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்? இப்பவே செக்கா எழுதி தரேன். சார் போயிட்டே உங்க இருங்க. செக் யாருக்கு சார் சார் வேணும்? சார் ப்ளீஸ் சார். விஜய் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.